தாய் மற்றும் குழந்தை நலம், தடுப்பூசி திட்டங்கள், அவசர மருத்துவ சேவை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல துறைகளில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னுதாரணமாக விளங்குகிறது. இந்த வெற்றிக்கு அடித்தளம் சமூக நீதி, சம வாய்ப்பு, மாணவர்களின் 12 வருட பள்ளி கல்வியை மதிக்கும் சேர்க்கை முறை ஆகிய அனைத்தும் தான். ஆனால் நீட் அறிமுகமான பிறகு இந்த அடிப்படை சமநிலை சீர்குலைந்துள்ளது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாணவர் 12 ஆண்டுகள் பள்ளியில் கற்ற கல்வியை விட ஒரு நாளில் நடைபெறும் ஒரு தேர்வு அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. இது கல்வியின் உண்மையான நோக்கத்திற்கும் பள்ளி கல்வியின் மதிப்பிற்கும் முரணானதாகும். நீட் தேர்வு நடைமுறையில் தனியார் பயிற்சி மையங்கள் தான் பெரிதும் பயன்பெறுகின்றன. பல குடும்பங்கள் தங்களது குழந்தைகளின் நீட் பயிற்சிக்காக பெரும் தொகையை செலவழிக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பொருளாதார வளம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இது கூடுதல் வாய்ப்பை வழங்குகிறது. ஆனால் அதே சமயம் கிராமப்புற மாணவர், அரசு பள்ளி மாணவர், தினக்கூலி தொழிலாளியின் குழந்தை அல்லது விவசாயியின் குழந்தை அதே அளவிலான பயிற்சியை பெற முடியுமா என்பதுதான் தமிழ்நாடு எழுப்பும் அடிப்படை கேள்வியாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் கிடைத்த நேரடி அனுபவமும் தெளிவாக காட்டுவது என்னவென்றால், நீட் தேர்வு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பதிலாக அவற்றை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த அரசு எந்த மாணவரின் கனவையும் பறிக்க விரும்பவில்லை. மாறாக திறமை உள்ள ஒவ்வொரு மாணவரின் கனவும் அவர்களின் குடும்ப பொருளாதார பின்னணி காரணமாக தடைபடக்கூடாது என்பதற்காகவே போராடுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவர்கள் நகரங்களில் மட்டும்தான் தேவை என்பதில்லை. கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் தேவைப்படுகிறார்கள். கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர்கள் மருத்துவ கல்வி பெற்று மீண்டும் தங்கள் சமூகத்திற்கே சேவை செய்வதுதான் தமிழ்நாட்டின் சுகாதார அமைப்பின் வலிமையாக இருந்துள்ளது. அந்த சங்கிலி பலவீனம் அடையக்கூடாது என்பதே இந்த அரசின் கவலையாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் பிரச்சனை கல்வியுடன் மட்டுமல்ல, கூட்டாட்சியுடனும் தொடர்புடையது. நம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப கல்வி கொள்கைகளை வடிவமைக்கும் பொறுப்பையும் உரிமையையும் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் வரலாறு, சமூக அமைப்பு, கல்வி முன்னேற்றம் மற்றும் மருத்துவ தேவைகள் ஆகியவை நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மாறுபட்டவை. எனவே ஒரே மாதிரியான கொள்கை எல்லா மாநிலங்களுக்கும் சமமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கருத முடியாது.